போங்க நல்லது. அவரு பட்டை கிளப்பியிருக்காரு வழக்கம் போல. இந்த ஃபைட் சீன்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த ஃபைட் சீனுக்கான நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அதில். சூப்பராக இருக்கு படம். நல்லா சூப்பராக இருக்கு படம். விக்ரம் ஒரு படத்தில் பேசாமையே நேஷனல் அவார்டு வாங்கினார். அவரோட பையன் நன்னா பேசி அந்த உடம்பு அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படியே அந்த ரோல் கேரக்டராகவே வாழ்ந்துட்டான். அவனுக்கும் நிச்சயம் ஒரு நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்பாவுக்கு பெருமை சேர்க்கறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் துருவோட கேரியர் கிராஃபில் இது மூணாவது படம். அந்த மூணாவது படத்தில் கண்டிப்பாக ஒரு இடத்த அவர் தொட்டுட்டார். உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் 10 பேர் அடித்தா நம்ப முடியும் நம்புற மாதிரியான கதை. ஏன்னா அந்த மாதிரி அவர் பாடி பில்டப்பு. கபடி பிளேயர். கபடிங்கிறது ஒரு கஷ்டமான விளையாட்டு. அதில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இந்தியன் டீமில் அந்த பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்தியன் டீமில் தமிழ்நாட்டு டீமில் விளையாடுற இந்தியன் டீமில் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். ரொம்ப அழகாக பண்ணிருக்கேன். இந்த அமீர் ஒரு சின்ன கேமியோ சூப்பர். அந்த ஒரு 10 நிமிஷம் அப்படியே கலக்கியிருக்காரு. லால் கேட்கவே வேண்டாம். அவரோட அமைதியான நடிப்பு யாரை சொல்றதுன்னு தெரியல. இது இட்ஸ் a victory for everyone. படம் இது வரைக்கும் மாரியண்ணா பண்ண எல்லா பீஸுமே நல்ல பீஸ் தான். இது மாஸ்டர் பீஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அது இப்போவும் நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவ, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இன்னமும் அங்கே நடைமுறையில் இருக்கக்கூடியதை அழகாக ஒரு திரைக்கதையாக சொல்லி எல்லாரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாரு. மாரியண்ணா செல்ல வேண்டிய தூரங்களில் இது ஒரு மைல்கல்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகான ஒரு அருமையான படம். யாருமே மிஸ் பண்ணக்கூடாத படம். எல்லாருமே நேரில் பார்க்கணும். எங்களோட தென் மாவட்டங்களோட சூழல் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. திரும்ப திரும்ப பதிவு பண்ணியிருக்காங்க. இது அண்ணனோட 5வது பீக்கு. ஸோ எல்லாரும் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். கபடி நம்ம நாட்டோட முக்கியமான விளையாட்டு அப்படிங்கிறத ரொம்ப ரத்தமும் சதையும் கலந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அடியாளத்தில் அடித்தட்டில் இருக்கிறவங்க மேல் மட்டத்துக்கு வர்றதுக்கு அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டு மேலே வராங்க அப்படிங்கிறதோட வழிகளை ரத்தமும் சதையுமா சொல்லியிருக்காரு மாரியண்ணன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நான் மாரியண்ணனை நேரில் பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியோடு நான் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். துரு விக்ரமுக்கு இது ஒரு நல்ல மைல்கல். சொல்லப்போனால் இது வரைக்கும் அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே அவர் மெனக்கெட்டிருக்காரு. பட் இந்த படத்தில் அவரோட வெற்றி மட்டும் இல்லை, கடைத்தட்டில் இருந்து மேலே வர்றதுக்கு கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைங்களோட அந்த கஷ்டத்தை வலியோட சொல்லியிருக்காரு துரு விக்ரம். நல்ல கிளைமேக்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. துரு அண்ட் மாரி செல்வராஜ் a good movie. The music is also very good. நல்லா வந்து overall it's good. படத்தில் the climax was very good. இந்தியா பாகிஸ்தான் as usual ரொம்ப நல்லா பண்ணி